விடுமுறைதான், நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடா. தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா. நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா. பிறப்பது ஒரு முறைதான், மனிதா நினைத்ததை நடத்திடடா. இறப்பது விடுமுறைதான், நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடா. உன்னை சுற்றித்தானே இந்த பூமி சுழல்கிறது. உன்முகம் பார்த்திடத்தானே தினமும் சூரியன் உதிக்கிறது. தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா. நல்லதை நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா. சின்ன குழந்தையாய் பூமியில் பிறந்து 4 கால்களால் முதலில் தவழ்ந்து நம்பிக்கை ஒன்றி எழுந்து நிலவில் நடக்குதடா. உனது கண்களில் வெளிச்சங்கள் இருக்கு, இருட்டை கண்டுதான் பயம் என்ன உனக்கு. தொண்டு நிறுவனத்தின் இணைப்பாளர் செல்வி பி. கவிதா அம்மணி அவர்களை அடுத்த சுடனை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். நீரை கொண்டு உலகில் எழுகிறது. தரையில் விழுந்த துளி எழுந்து நடந்து சென்ற கடலாய் விரிகிறது. மனித விருட்சம் தொண்டு நிறுவனத்தின் இணைப்பாளர் செல்வி பி. கவிதா அம்மணி அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் லண்டனிலிருந்து விருட்சம் தொண்டு நிறுவனத்தின் செயலாளரும் அறங்காப்பாளருமாகிய திருமதி ஸ்ரீபிரியா நிரஞ்சன். மட்காயன்குடா கண்ணகை வித்தியாலயத்தின் கல்வி பொது தராதர உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்பறை கட்டடமும் அதனோடு இணைந்த மண்டபமும் அமைக்கப்பட்டு அதற்கான அங்குரார்ப்பண வைபவம் இனிதாக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இத்தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் உவகை அடைகின்றேன். எமது விருட்சம் தொண்டு நிறுவனத்தின் உறுப்பினரும் இணைப்பாளருமாகிய செல்வி கவிதா பேரிமதாசன் அவர்கள் இப்பாடசாலையை பார்வையிட்டு மட்காயன்குடா கண்ணகை வித்தியாலயத்தில் கட்டடத்தை அமைக்க எமது விருட்சம் தொண்டு நிறுவனம் தீர்மானித்த அதே வேளை ஈழபதீஸ்வரர் ஆலய நிர்வாக சபையினரும் இப்பாடசாலைக்கு உதவி புரிய முன்வந்தமையால் வகுப்பறை கட்ட தொகுதியை ஈழபதீஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரும் அதன் மேல் மண்டபத்தை விருட்சம் தொண்டு நிறுவனத்தினரும் அமைப்பதென ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைவாக இரு நிறுவனங்களின் கூட்டு முயற்சியுடன் ஜெயதேவன் ஐயா அவர்களின் தலைமையிலும் கண்காணிப்பிலும் மிகச் சிறப்பான முறையில் கட்டட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் ஏற்பட்ட போதும் திடமனதுடன் செயற்பட்ட திருவாளர் ஜெயதேவன் ஐயா அவர்களின் விடாமுயற்சியாலும் பாடசாலை நிர்வாகத்தினர், அரச அதிகாரிகள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் போன்றோரின் அனுசரணையினாலும் யாவற்றிற்கும் மேலாக கட்டட கலைஞர்களின் அயராத கடும் உழைப்பினாலும் திடமான அத்திவாரத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட கட்டடம் மிக குறுகிய காலத்தினுள் படிப்படியாக வளர்ச்சி பெற்று முழுமை கண்டு இன்று உயர்ந்து நிமிர்ந்து நிற்பதை காணும் போது நாம் பெருமிதம் கொள்கின்றோம். அத்தோடு விருட்சம் கேட்போர் கூடத்தை அமைக்க உதவிய எமது நன்கொடையாளர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். வானை நோக்கி கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் இப்புதிய வகுப்பறையில் சேவைத்திறன் மிக்க அதிபரது தலைமையிலும் இரவு பகல் பாராது சுயநலமற்ற பணியாற்றும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களது வழிகாட்டலிலும் தமது உயர்கல்வியை தொடரவிருக்கும் மாணவ மாணவிகள் சிறந்த பெறுவர்களை பெற்று பல்கலைக்கழகம் வரை சென்று பல்வேறு துறைகளிலும் பிரகாசிக்க வேண்டும் என எமது விருட்சம் தொண்டு நிறுவனம் சார்பாக நாம் வாழ்த்துகின்றோம். இப்பாடசாலையில் கல்வி கற்கும் அனைத்து மாணவ செல்வங்களும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளை தாண்டி முன்னேற வேண்டும். கல்வியறிவு நிறைந்தவர்களாகவும் கலை கலாச்சாரத்தில் சிறந்தவர்களாகவும்
மிகுந்தவர்களாகவும் மனமுறுதி மிகுந்தவர்களாகவும் விழிந்து தன் தாயை நேசிப்பது போலவே தாய் நாட்டையும் தாய் மொழியையும் நேசிப்பவர்களாக திகழ்ந்து தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நின்று நாளை தேசத்தின் நற்பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாய் அமையும் என்பதே அதன் பொருளாகும். இதனை மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் உடனே செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு மட்நாயன்குடா கண்ணகை வித்தியாலயத்தின் கட்டட அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் விருட்சம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.